ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களை, வார்த்தையான இயேசுவின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தையில், இந்த இறை வார்த்தை வழியாக மக்கள் மீது பரிவு கொள்ளக்கூடிய ஒரு ஆயனுடைய அடையாளத்தை இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது கடவுள் தன்னை அடிக்கடி ஆயனாகவும் இஸ்ரேல் மக்களை ஆடுகளாகவும் ஓமைப்படுத்தி கொண்டு எவ்வாறு ஆயன் ஆடுகளை பாதுகாக்கின்றாரோ, ஆயன் ஆடுகள் மீது அக்கறை கொள்ளுகின்றாரோ, அதே போல இறைவனும் தன்னுடைய மக்கள் மீது அக்கறை கொள்ளுபவராகவும் அன்பை பொழிபவராகவும், அந்த ஆடுகளுக்காக ஆயன் இருப்பது போல தன்னுடைய மக்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கும் பொருட்டு அவர்களுக்காக உடன் இருப்பது போல இறைவன் தன்னை விவிலியத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். எனவேதான் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, மக்கள் நோய் நொடிகளோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அவர்கள் வந்ததை கண்ட பொழுது ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற மக்களை பார்த்து உள்ளத்திலே பரிவு கொள்ளுகின்றார் இறைவன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா, யார் எனக்கு அன்பு காட்டுவா, யார் என்னை புரிந்து கொள்ளுவா, யார் என்ற சுமைகளுக்கெல்லாம் அடைக்கலமாக இருப்பார் என்ற ஒரு வேதனை கலக்கம் நம் ஒவ்வொருவரையும் தாக்குகிற பொழுது பல நேரங்களிலே நாம் தவித்து போகின்றோம், தனிமையிலே கைவிடப்படுகின்றோம், வாழ்வினுடைய அர்த்தத்தை உணர முடியாமல் ஐயோ வாழ்க்கை என்பது இவ்வளவு கஷ்டமா என்று சொல்லி நாம் குழம்பி கிடக்கின்றோம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், பாரத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வருகிற பொழுது பரிவு கொள்கின்றவராக இறைவன் நம்மோடு இருக்கின்றார். எனவேதான் மத்தேயு நற்செய்தியில 11ஆம் அதிகாரத்தில் 28 ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நம்முடைய சுமைகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றார். இது அன்புக்குரியவர்களே, எவ்வாறு இறைவன் தன்னுடைய மக்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றாரோ, மக்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணீரிலே பங்கெடுக்கின்றாரோ, அதே போல நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் பங்கெடுக்கின்றார். ஆண்டவர் பரிவோடும் இரக்கத்தோடும் நம்முடைய அகத்தை உற்று பார்க்கின்றார். எனவே உன்னுடைய சுமை தனிமையாக இருக்கலாம், உன்னுடைய சுமை உன்னுடைய தனிமையின் அனுபவமாக இருக்கலாம், உன்னுடைய சுமை உன்னுடைய நோயின் அனுபவமாக இருக்கலாம், உன்னுடைய சுமை உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனங்களாக இருக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த உலகம் என்னை தீர்ப்பிடாதா, இந்த உலகம் என்னை குறை சொல்லாதா என்ற பயத்தோடும் ஒருவேளை பாவத்தின் சுமைகளை முன்னிட்ட குற்ற உணர்வுகளோடும் நாம் இருக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அகத்தை பார்க்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்வின் குறைகளை கண்டு நம்மை புறக்கணிப்பது கிடையாது, நம்மை கைவிடுவதும் கிடையாது. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலேயே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவ்வாறு இருக்கிற பொழுது அந்த கண்ணீரோடும் வேதனையோடும் அந்த மக்களை கண்ட பொழுது பரிவு கொண்ட இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம் ஒரு அருகில் வாழ்கின்ற மக்கள் மீது பரிவு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா, பிறருக்கு நலம் நல்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவர்களை பார்த்து தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? அது உன் தலைவிதி, உனக்கு இப்படிதான் நடக்கணும், நீ என்னவெல்லாம் பண்ணியிருப்ப, நீ பண்ணாத அயோக்கியத்தனமா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அடுத்தவருடைய குறைகளை கண்டு கொண்டு நாம் அவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லது அவனுடைய பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவனாக நான் மாறுகின்றேன், அவருடைய கண்ணீரை துடைக்கிறவனாக நான் மாறுகின்றேன், அடுத்தவருடைய பிரச்சனையை காது கொடுத்து அமர்ந்து கேட்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன், அடுத்தவர்கள் விழுந்து போகிற பொழுது அந்த குறைகளிலே அவர்களை தீர்ப்பிடாமல் கரம் பிடித்து உயர்த்தக்கூடியவனாக நாம் இருக்கின்றோமா?
ஆயன் ஒரு பொழுதும் ஆடுகளை புறக்கணிப்பது கிடையாது. ஒருவேளை ஆட்டிற்கு கால் உடைந்து நடக்க முடியாமல் இருந்தால் அதை கரத்திலே சுமந்து கொண்டு ஆயன் கூட நடந்து செல்லுவான். ஐயோ, இந்த ஆடு கால் உடைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஆட்டினுடைய குறையை முன்னிட்டு அவன் ஒதுக்குவதும் கிடையாது, புறம் தள்ளுவதும் கிடையாது. அந்த ஆட்டிற்கு தேவையான நலனாக இந்த ஆயன் இருக்கின்றார். அதே போலத்தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளில் இறைவன் நமக்கான வாழ்வு தரக்கூடிய நலனாக இருப்பது போல அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். நாம் ஒவ்வொருவரும் நம்ம சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு நலன் கொடுக்கக்கூடியவர்களாக, பரிவு காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கிற பொழுது நம்மிலே இயேசு உருமாற்றம் அடைகின்றார். நாம் ஒவ்வொருவரும் இன்னொரு இயேசுவாக அங்கே நாம் மாறுகின்றோம். எனவே ஆண்டவருடைய அருள் நாடி ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, துன்புறும் மக்களை கண்ட பொழுது பரிவு காட்டினீரே, அதே போல நாங்களும் எங்கள் மத்தியிலே எங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பரிவு காட்டக்கூடியவர்களாக, அவருடைய குறைகளையும் வேதனையும் கண்டு தீர்ப்பிடக்கூடிய மக்களாக இல்லாமல் அவருடைய குறைகளில் பங்கெடுக்கின்ற பரிவு காட்டக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். அன்னை தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். Alleluia, Alleluia.